வணக்கம். நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஒரு ஆக்சிடென்ட் வந்தோடனே இத்தனை நாள் வரைக்கும் நம்ம பிளேன் எப்படி போறது அதெல்லாம் கூட பார்க்கறது இல்லை. இன்னைக்கு நம்ம உடனே அமெரிக்காவில் ஒரு பைலட்டு பாருங்க, இந்த போட்டோவோட நீங்க தம்ப்நெயில்ல வேற போட்டுருவாங்க. திடுக்கிடும் தகவல் போயிங் கம்பெனியினுடைய ஊழல் விவகாரம் அப்படின்னு 70 இயர்ஸ் சிவில் ஏவியேஷன் போயிங் கம்பெனி இருக்கிறது. ஒவ்வொரு விமான வகைக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறது. இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் போயிங். ஏர்பஸ் கூட போட்டி போடுறதுக்காக பழைய ஏர்கிராஃப்ட் பாடிஸ் கூட புது வகையான இன்ஜின்ஸ் செட் பண்ணி பிசினஸ் லாபத்திற்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்களுக்கு சாப்பாடு போடுற சமாச்சாரம். அது யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு குறையை நீங்க சொல்றீங்கன்னு வச்சோங்களேன், அவங்க அதை சரி பண்ணவில்லை. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க குறைபாடுகள்லாம் இருக்குன்னு சொன்னா அவங்களால சரி பண்ணாங்களா பண்ணலையா? பண்ணலன்னு தைரியமா சொல்லுவீங்களா? GTANB அகமதாபாத் டு லண்டன் போன ஏர்கிராஃப்ட் ஒரு அமெரிக்காவில் அந்த இன்ஜினியர் வேலையை விட்டு போனானே அவன் சொன்ன அந்த டிஃபெக்ட்னால தான் அந்த விபத்து நடந்து நீங்க இப்போ ப்ரூவ் பண்ணுங்க. ட்ரைங் டு புட் தி கார்ட் இன் பண்ணி தி ஹார்ஸ். இந்த ஏர்கிராஃப்ட் 2014 ஜனவரியில் வந்திருக்கு. 1000 ஹவர் ஃப்ளை பண்ணிருக்கு. இது ஒரு கார்பரேட் வார். இந்த நடிகையை பற்றி சொல்றது, அந்த நடிகரை பற்றி சொல்றது, நம்மளுக்கு அது ஒரு ஜூசி காசிப். போயிங் கம்பெனியில் இது பண்ணா அது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் மர்மமான முறையில் இருந்தார். இதெல்லாம் நீங்க சென்சேஷன் ஆடிங் மசாலா. இப்போ இந்தியாவில் ஏர்கிராஃப்ட்லாம் வாங்கினாங்களே, அவங்க யாருமே அதை பார்க்கலையா? ஆனால் இந்த இடத்துல ஆதாரம் இல்லைன்றதுக்காக போன உயிர்களுக்கான நீதி அப்படின்றது மறுக்கப்படுது. 77-78 64-65 பேசஞ்சர் வந்தாலே 66வது பேசஞ்சர் லாபம் நாங்கள் சொல்லிட்டு இருந்த ஏர்லைன் 97-98% பிரேக் இவன் போயிடுது. இன்னைக்கு இது ஒரு கார்பரேட் வார். இண்டிகோ 787 ஃப்ளை பண்ணி வேர்ல்டுல பெஸ்ட் கம்பெனிஸ் எல்லாமே இது வச்சிருக்காங்களே. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வருது, ஏர் பிரான்ஸ் வருது, ஆல் நிப்பான் வரா. ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு பாடம், ஒரு படிப்பினை. இன்னைக்கு இந்தியாவில் போற ஃபிளீட் எடுத்தேன்னாக்க 80-85% சிங்கநல்லூர் KSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், JK காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது. UG, PG மற்றும் PhD கோர்ஸ்கள் உள்ளது. BSc நர்சிங் 4 இயர்ஸ் கோர்ஸ். நோ டொனேஷன், நோ கேபிடேஷன். KSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ESI, சிங்காநல்லூர், கோயம்புத்தூர். ஏர்வாட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ரிட்டையர்ட் டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் ஆஃப் ஏர் இந்தியா சி மோகன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த ஏர் இந்தியா விபத்து குறித்து பலதரப்பட்ட கருத்துக்கள் போயிட்டு இருக்கு சார். இந்த போயிங் ஆகட்டும், இல்லை இன்சூரன்ஸ் குறித்த விஷயங்கள் ஆகட்டும். ஸோ இதில் போயிங் பற்றின பல ரகசியங்களும் பல தொழில்நுட்ப கோளாறு பற்றின தகவல்களும் தொடர்ந்து வெளிவந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி ஒரு டெபுட்டி ஜெனரல் மேனேஜராக நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இது நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு மாப் சைக்காலஜின்னு சொல்லுவேன். இல்லைன்னா அந்த நிறுவனத்தால், அதாவது கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து பேசுகிறேன், அந்த ஒரு ஆர்கனைசேஷனால் அஃபெக்ட் ஆனவங்க இதை பற்றி நிறையா பேசுவாங்க. இப்போ ஒரு கம்பெனிலேருந்து ஒருத்தர் இது பண்ணிட்டாங்கன்னாக்க அவங்க தெரியுமா இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க. இது ஒரு கார்ப்பரேட் வார் ஆர் இல்லைன்னா அந்த போயிங் கம்பெனியால் அஃபெக்ட் ஆனவங்களுடைய வேலை. இல்லைனாக்க எனக்கு தெரிஞ்சு 40 திஸ் மஸ்ட் பி அரௌண்ட் 70 இயர்ஸ் இன் சிவில் ஏவியேஷன் போயிங் கம்பெனி இருக்கிறது. ரெண்டாவது, கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க. இப்போ நான் பார்த்தேன், நானே உங்களுடைய நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு ஓரளவுக்கு புரியுது. ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க? யாரோ ஒரு பைலட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி இல்லைன்னு. நான் ஒன்று தான் கேள்வி கேட்பேன். ஒவ்வொரு விமான வகைக்கும் ஒவ்வொரு ஏர்க்ராஃப்ட் டைப்புக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறது. உங்களோட இதில் நீங்கள் சொல்லுங்களேன், போயிங் கம்பெனி எப்போ வந்தது, அது உங்களுக்கு எப்போ தெரியும் சொல்லுங்களேன். ஆக்சுவலி அரௌண்ட் 1967 பீரியடில் வந்ததாக சொல்கிறாங்க. 1967 பீரியடில், அதுக்கு முன்னாடியே வந்து விட்டது. ஓகே, அதாவது அவங்க முன்னாடி இருந்து நம்ம அப்புறம் தான் வாங்கி. தமிழ் அன்பேவான்னு ஒரு சினிமா வந்து பார்த்தீங்களா? அன்பேவா சினிமாவில் முதல்ல எம்ஜிஆர் வருவார். ஒரு மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் வரா மாதிரி ஒரு சீன் வரும். அதுதான் போயிங் 707. அது அந்த படம் 63 64 அந்த பீரியட் நினைக்கிறேன். அது நம்ம உங்களுக்கு தெரியல, நம்ம இந்தியாவுக்கு வரதுக்கு எப்பவுமே ஒரு 3 ஸோ 1960லேருந்து அவங்க பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுகிறார்கள். 707 727 737 737ல் ஒரு 25 வெரைட்டி கொண்டு வந்துடும். 737 200 300 400 500 600 700 900 கொண்டு. அப்புறம் நீங்கள் ஃபேமஸாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஜம்போ 747. அவன் 400 பேசஞ்சர் முதல்ல நான் கொண்டு போகிறேன். இந்தியா ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பயர்ஸ். நம்ம அந்த காலத்தில் ஜம்போ ஜெட்னே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் 757 767 இன்னைக்கு 787.
ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் போயிங். அதுக்காக நான் ஒன்றும் போயிங் ஸ்போக்ஸ் பர்சனோ இல்லைனா நம்ம தமிழில் கொச்சையாக சொல்கிற மாதிரி அவங்களுக்கு முட்டு கொடுக்குற வேலையெல்லாம் நான் பண்ணல. 2 பேர் தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க, எல்லோரும் போயிட்டாங்க. அது வந்து சின்ன சின்ன ஏர்க்ராஃப்ட் பண்ணுற நிறைய கம்பெனிகள்லாம் இருக்காங்க. ஒன்று போயிங், இன்னொன்று ஏர்பஸ். ஆனால் இவன் என்ன பிடிக்கிறாங்களோ அது அவங்க மேட்ச் பண்ணுங்கிற மாதிரி ஒரு பெரிய கார்ப்பரேட் வார் இஸ் ஆல்சோ எப்பயுமே பின்னாடி நடந்துகிட்டே தான் இருக்கும். 2 போட்டியாளர்கள்னு வந்தானாக்கா இப்போ அரசியலில் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தன் கடிக்கிறது தான் இருக்கும். இதில் என்னன்னாக்க ஒரு ஆக்சிடென்ட் வந்தோடனே நம்ம எல்லாருமே இத்தனை நாள் வரைக்கும் நம்ம வந்து பிளேன் எப்படி போகிறது அதெல்லாம் கூட பார்க்குறது இல்லை. இன்றைக்கி வந்து நம்ம வந்து உடனே டக்கு நம்ம கையில் இருக்கவே இருக்குது, கூகுள் இருக்குது, யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, எடுத்து படப்பட நம்ம பார்த்து நம்மளுக்கு என்ன பார்த்தானோ அதுக்குள்ளே ஒரு வயசான ஒரு இவன் சொல்லுவோம், இந்த மாதிரி அந்த நாங்கள் வந்து அந்த இதெல்லாம் குறைபாடுகள்லாம் இருக்குன்னு சொன்னால் அவங்களாம் சரி பண்ணாங்களா பண்ணலையா, பண்ணலைன்னு தைரியமாக சொல்லுவீங்களா? இப்போ ஒரு குறையை நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதை சரி பண்ணவில்லை. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 8 வருஷம் முன்னாடி நான் சொன்னேன்னு, நான் வந்து ஐ எம் ரெகுலர் எம்ப்ளாயி ஆஃப் ஏர் இண்டியா, முதல்ல இந்தியன் ஏர்லைன்ஸில் இருந்தேன். அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் ப்ராசஸ் எதாவது இருந்ததுனாக்க எம்ப்ளாயி மீட்டிங்கில் அதை டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் கரெக்ட் பண்ணுவோம். நாட் இன்ஜினியரிங், ஒரு ஒர்க்லேயே, ஒரு மார்க்கெட்டிங்லேயோ ஒரு சேல்ஸ்லேயோ அட்வர்டைஸிங்லேயோ இருக்குன்னு. இப்போ இருக்கிற இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நான் தான் ஐ ஆம் தி அல்டிமேட் இன் சிவில் ஏவியேஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த லெக்சர்ஸ்லாம் வருது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, ஐயோ உங்களுக்கு தெரியுமா அமெரிக்காவில் ஒரு பைலட்டு பாருங்கள், இந்த ஃபோட்டோவோட நீங்கள் தம்ப்நெயில் வேறு போட்டுருவாங்க, திடுக்கிடும் தகவல் போயிங் 737 இது போயிங் கம்பெனியினுடைய இது ஊழல் விவகாரம் அப்படின்னு ஒருத்தர் எழுதுவாங்க. இன்னொன்று அப்படின்னாக்கா நம்ம வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில ஃப்ரஸ்ட்ரேட்டட் பீப்புளெலாம் இருக்காங்க. அதாவது அந்த ஏர்ப்ளைன் கம்பெனிலேருந்து அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, இல்லைன்னா அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்போ நேற்று ஒரு சேனலில் ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு நேம், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு சேனலில் என்ன ஒருத்தர் சொல்கிறாரு, ஏரோப்ளைனில் இன்ஜினியரை நீங்கள் போட்டு அமிச்சிங்கன்னா அவருக்கு பயம் இருக்குமா, நம்மளும் போகிறோம் அதனால் ஏர்க்ராஃப்ட் சேஃபாக இருக்கணும்னு. இதெல்லாம் நடக்கக்கூடியதுங்களா? எனக்கு தெரிஞ்சு ஏர் இண்டியா வந்து ஒரு நாளைக்கு ஒரு 300 டிபார்ச்சர்ஸ் இருக்கும் த்ரூ அவுட் த நெட்வொர்க். 300 இன்ஜினியர்ஸை போடுவீங்களா? ஒரு வண்டிக்கும் ஒரு இன்ஜினியர் நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ காசு செலவாகும்? அவர் சரி ஒரு மிட் இயரில் ஒரு ஸ்நாக் வருதுன்னே வச்சுப்பான், அவர் எப்படி ரிப்பேர் பண்ண போகிறார்? செகண்டு, அவர் கையில் டூல்ஸ் இருக்குமா? அந்த டூல்ஸ் எல்லாம் கொண்டு வரக்கூடியது வந்து லைன் மெயின்டெனன்ஸ், மேஜர் மெயின்டெனன்ஸ்க்கெல்லாம் அவங்களுடைய ஹேங்கர்ஸ்லேருந்து தே பிரிங் த பீப்புள். அப்போ வந்து தான் நடக்கும். இது வந்து ஒரு போர்ஷன். ரெண்டாவது வந்து கொஞ்ச நாளைக்கு இது ஒரு பேசுகிற சப்ஜெக்டாக இருக்குங்க, ஃபேவரட் சப்ஜெக்டாக இருக்கும். ஏர்லைன் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்கன்னு, அது அவங்களுக்கு சாப்பாடு போடுற சமாச்சாரம். அது வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. ஏதோ நம்மளுக்கு எதிர்க்க கேமராவோ மைக்கை போட்டிங்கன்றதுனால நம்ம பாட்டி சும்மா அள்ளி விடுறதெல்லாம் நிறுத்தணும். ஆனால் அந்த போயிங் ரக விமானங்களில் வந்துட்டு அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் வந்து கடந்த ஒரு 2000 to 2025 அரௌண்ட் 90க்கு மேலே நடந்ததாக நிறைய பேர் சொல்கிறாங்க சார். அதில் எத்தனை போயிங் கம்பெனி பொறுப்பு அப்படின்னு எத்தனை பேர் சொன்னாங்க சொல்லுங்கள்? நீங்கள் பார்த்ததெல்லாம் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்க்குறீங்க. போயிங் கம்பெனியுடைய தவறுதலால் இது நடந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று, இந்த போயிங் 737 மேக்ஸ்னு ஒரு சிச்சுவேஷனில் ஏர்க்ராஃப்ட் வந்து ஏர்போர்ன் ஆகும்போது அது அப்படியே இட் ஸ்டார்டட் கம்மிங் டவுன் அப்படிங்கிற மாதிரி ரேப்பிட் டிசென்ட் பிளான் இருந்ததுன்னு ஒரு அலிகேஷன் இருந்தது. போயிங் 737 மேக்ஸ் ஏர்க்ராஃப்டை கிரவுண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அந்த ஒரு ஆக்சிடெண்ட் தவிர எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து எடுத்த உடனே அது கம்பெனி பொறுப்பு அப்படின்றத முடி அந்த ஆங்கிள் நோண்டி சொல்லுங்கள். இப்போ பைலட் மிஸ்டேக் பண்ணால் ஆர் ஒரு மாடு குறுக்க வந்துடுச்சு ஆர் பேர்டு இன்ஜெக்ஷன் ஆச்சு, இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் இப்போது இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அலிகேஷன்ஸ் வந்துட்டு ஆக்சிடென்ட்ஸ் தான் ஆகுது அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. இப்போ 1970 அதற்கான ஒரு ஆதாரங்கள் வந்துட்டு நமக்கு ஜேர்னலிசம்ஸில் சார் இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன், இந்தியாவில் 2 ஃபேமஸ் பிராண்டுங்க பஸ்ஸு, ஒன்று அசோக் லேலண்ட், இன்னொன்று பென்ஸ், பாரத் பென்ஸ். இப்போ நம்ம ஏரியாவில் அதாவது நம்மள்ட்ட சமவெளியில் போகிற ஒரு ரோட்ஸுங்கிறதுனால நம்மளதெல்லாம் அசோக் லேலண்ட் ஜாஸ்தி. அசோக் லேலண்ட் தான் ஜாஸ்தி, அவனுடைய ஆக்சிடென்ட் ஜாஸ்தி, அது பிரேக் பிடிக்கல. அது கேன் யூ ஜஸ்டிஃபை வித் அ ஸ்டாண்ட்? அசோக் லேலாண்டுடைய டிசைன் டிஃபிகல்ட்டினால ஒரு டிசைன் டிஃபெக்ட்னால அந்த ஆக்சிடென்ட் வந்து நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். நான் என்னுடைய எக்ஸாம்பிளே சொல்கிறேன் கேளுங்க. இதில் வந்து இப்போ ரீசன்ட் பாஸ்டில் மேங்களூர் ஆக்சிடென்ட், டேபிள் டாப் ரன்வேயில் பைலட் எக்ஸீடட் த லேண்டிங், அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டில் இட் வென்ட் ராங். சேம் திங் ஹேப்பன் வித் கேலிக்கட்.
நம்ம ஐ எம் டெல்லிங் ரீசெண்ட் எபிசோட்ஸ் ஆஃப் தட். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஏர்க்ராஃப்டில் ஒரே ஒரு சிஸ்டம்னு. 3 சிஸ்டம் இருக்கும். ஒரு நார்மல் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ப்ளஸ் மேனுவல் சிஸ்டம் இருக்கிறது. அதாவது இப்போ கார் ஆக்சிடெண்ட்டை பற்றி நம்ம அவ்வளோ சீரியஸாக பேசுகிறதில்ல. ஒன்று, நம்ம காரை யூஸ் பண்ணுறதில்ல. 2வது அந்த அளவுக்கு அது இம்பேக்ட் கிடையாது. இது ஏன் நிறைய அந்த 1967 நம்ம ஹோமி பாபா சுவிட்சர்லாண்டில் போனபோது போயிங் 707 ஏர் இண்டியாவுடைய பாம்பே ஜூரிக் ஃப்ளைட்டு கிராஷ் ஆச்சு, அதை பற்றி இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ கரெக்ஷன்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் போயிங் கம்பெனியோடைய டிசைன் ஆர் ஏர்பஸ் கம்பெனியோடைய டிசைன் தவறு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போது அதில் பெருசாக சொல்கிற ஒரு அலிகேஷன் என்னென்னா சார், அவங்க ஏர்பஸ் கூட போட்டி போடுறதுக்காக பழைய ஏர்கிராஃப்ட் பாடிஸ் கூட புது வகையான இன்ஜின்ஸை மெர்ஜ் பண்ணி அந்த MCAS சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தையும் இன்சர்ட் பண்ணி அவங்க பிஸ்னஸ் லாபத்திற்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார். ஸோ அது சொன்னது யார்? அவங்க ஒரு ஏர்கிராஃப்ட் இன்ஜினியரா, போயிங்கில் வேலை செய்தாரா, ஏர்பஸில் வேலை செஞ்சாரா, ஆர் சர்டிஃபைடு இன்ஜினியரா? போயிங்கில் வேலை செஞ்ச ஒரு இன்ஜினியர் ஜான் பேனட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஜினியர் அரௌண்ட் 32 இயர்ஸ் அதில் வேலை செஞ்சவர் சார். அவர் நான் இந்த வேலையை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி 2019 அப்புறமா வேலையை விட்டுட்டு கம்ப்ளைண்ட் கொண்டு போய் ரைஸ் பண்ணுறாரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போயிங்கில் சுத்தமாக சேஃப்டி மெஷர்ஸே இல்லை, அந்த டெப்ரிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே இதாக இருக்குது, அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுறதே இல்லை, அதனால ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சென்சேஷன் மாதிரி. இந்த சென்சேஷனுக்கு எப்படின்னாக்க, இதுக்கு யூ மீன் டு சே அது ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஒருத்தர் 32 வருஷம் வேலை பண்ணிவிட்டு ஒருத்தர் சொன்னாரா, நான் சொல்லவில்லை, நானும் பார்த்தேன் அதை. ஏன்னா 787லேருந்து 777 யூனிட்டுக்கு மாற்றினாங்க. நான் அந்த வீட்டுக்கே அனுப்பிச்சிருப்பேன். 2வது கோர்ட் ஆஃப் என்கொயரி கொண்டு போயிருப்பேன். என்னுடைய விமான தர கட்டுப்பாட்டை நீங்கள் பப்ளிக் மைண்டில் பயத்தை உருவாக்குறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு அலிகேஷனை போட்டிருப்பேன். இது அமெரிக்காவில் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தர் ப்ரிவென்ஷன் அண்ட் ஆல். தேவ் மோட்டார்ஸ்னு இந்தியாவில் ஒன்று இருந்தது. 1990 பார்த்தீங்கன்னா முதல்ல ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் CLOன்னு ஒரு கார் கொண்டு தான். எல்லாரும் சொன்னாங்க CLO இஸ் நாட் சேஃப்னு. இன்றைக்கி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இல்லாத வண்டி எது சொல்லுங்கள்? இன்றைக்கி வேகனார் முதற்கொண்டு ஆட்டோமேட்டிக் அது இந்த இன்ஜினியர்ஸ் இப்போ நேற்று சொன்னேன் இல்லை, ஒரு ஏர்க்ராஃப்ட் டெக்னீஷியன் பேசுகிறாரு. நீங்கள் அவங்க இன்சூரன்ஸ்க்காக அதை பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் ஐ டோன்ட் நோ. இந்தியாவில் நம்ம OMRலேயே போயிங் கம்பெனியில் இருக்குது. அவங்க PR பீப்புள் ஷுட் ரைஸ் திஸ் கன்சர்ன்ஸ் வித் தர் ஒரு ப்ரூஃப் இல்லாமலையோ இல்லைன்னா ஒரு எக்ஸ்பர்டைஸ் இல்லாமையோ பேசக்கூடாது. நம்மள்ட்ட யூசர் குரூப்புங்க. கோர்ட்ல அந்த ஆதாரம் சப்மிட் செய்யப்படும் போது அந்த ஆதாரங்கள்ல இவங்க கிட்ட தான் இருந்தது. ஆனா அவங்க மர்மமான முறையில் இறந்துட்டாங்க. அந்த ஒரு இல்ல இது நம்ம தமிழ் சினிமாவில் எடுக்கிற ஒரு சமாச்சாரங்கள். போயிங் கம்பெனியில் இது பண்ணா அது பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவர் மர்மமான முறையில் இருந்தார். இதெல்லாம் நீங்கள் இது ஆடிங் மசாலா. அது நான் பொய்யுங்கிறத நான் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு, பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் த பேக்கப் இன்ஃபர்மேஷன். அது ஐ எம் நாட் அ பார்ட்டி டு தட் ஹோல் டிரான்சாக்ஷன். நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க, இந்த மாதிரி ஒரு சொல்லியிருந்தார்கள் கேட்கணும். அது இப்போ இந்தியாவில் ஏர்கிராஃப்ட்லாம் வாங்கினாங்களே, எக்ஸ்பர்டைஸ் இருக்கு, அவங்க யாருமே அதை பார்க்கலையா? இல்லை, இப்போ அதுதானே சார் கேள்வியாகவே எழுந்திருக்கு. என்னன்னா எப்போது சொன்னார்? நேற்றா சொன்னார், முந்தா நாள் சொன்னார். அவர் சொல்கிறார் 2008-09 நான் சொன்னேன் அந்த டிசைன் ஸ்டேஜ்லேன்னு. அதுக்கப்புறம் அவங்க அதை கேரி அவுட் பண்ணாங்களே இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? போயிங் கம்பெனி இஸ் வாஸ் அன் ஆன்சர். நிச்சயமாக அது சில பேர் தெரு நாய் கொலைக்கிறதுக்குலாம் நம்ம பதில் சொல்ல வேணாம், நம்ம படி நம்ம வேலையை கவனிப்போம், வி வில் அஷ்யூர் தி கஸ்டமர், நம்ம என்ன குவாலிட்டி கொடுக்கணுமோ அது நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் எல்லா கம்பெனியோடைய பேக்கப்பாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஆதாரம் இல்லைன்றதுக்காக போன உயிர்களுக்கான நீதி அப்படின்றது மறுக்கப்படுறதுன்றது. ஒரு நிமிஷம், எந்த இடத்துல ஆதாரம் இல்லை? இல்லை சார், அந்த போயிங் கம்பெனியில் மெயின்டெனன்ஸ் ஃபால்ட் இருக்குன்றதுக்கான ஆதாரம் இல்லைன்றதுக்காக இதில் போன உயிர்களுக்கான ஒரு நீதி அப்படின்றது இல்லை இல்லை. நீங்கள் யூ ஆர் ட்ரைங் டு புட் தி கார்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹார்ஸ். இன்றைக்கி அதனால தான் அந்த விபத்து நடந்து நீங்கள் இப்போ ப்ரூவ் பண்ணுங்கள். BT-ANB அகமதாபாத் டு லண்டன் போன ஏர்க்ராஃப்ட்டு, அந்த ஒரு அமெரிக்காவில் அந்த இன்ஜினியர் வேலையை விட்டு போனானே, அவன் சொன்ன அந்த டிஃபெக்ட்னால தான் வந்ததுன்னு சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த ஏர்க்ராஃப்ட் 2014 ஜனவரியில் வந்திருக்கு. BT-ANB 11 வருஷம் 41 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் பார்த்தேன், 41,000 ஹவர் இது ஃப்ளை பண்ணியிருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? இந்த ஏர்க்ராஃப்டில் என்னென்ன ரெக்கரிங் ஸ்நாக்ஸ் அதுதான் பார்க்கணும்.
நீங்கள் அதை விட்டுட்டு அவன் சொன்னான் இவன் சொன்னான் அவர் வந்து என்னவாகவே இருக்கட்டும், இது வந்து ஒரு கார்ப்பரேட் வாருங்க. ஒரு பழைய இதை தோண்டி எடுத்து இப்போ நம்ம அவதூறுன்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த நடிகையை பற்றி சொல்கிறது, அந்த நடிகரை பற்றி சொல்கிறது, இந்த அரசியல்வாதியை பற்றி சொல்கிறது, அந்த பத்திரிகைக்காரனை பற்றி சொல்கிறது, இது has become a ஃபேஷன். நம்மளுக்கு அது ஒரு ஜூசி காசிப். ஐ எம் கோயிங் டு கோட் certain நேம்ஸ் இன்க்ளூடிங் தட் சேனல் விச் கேவ் இன்டர்வியூ ரிகார்டிங் இந்த டிசைன் தவறுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறது. இப்போ ஒரு போலீஸு முந்தா நாள் வந்து ஒரு மெயின்லைன் சேனலில் பேசின ஒரு டெக்னீஷியன் அவ்வளோ பெரிய நான் ஐம் கோயிங் டு கிவ் இட். பிகாஸ் நான் வந்து சிவில் ஏவியேஷனில் ஒவ்வொரு பேசஞ்சரையும் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, 77-78 ஒரு 126 பேசஞ்சருக்கு 64-65 பேசஞ்சர் வந்தாலே 66வது பேசஞ்சர் லாபம் நாங்கள் சொல்லிட்டு இருந்த ஏர்லைன் இது. ஏன்னா ஃபேக்ட்ஸ் வேறு ரெஜிமெண்ட். இப்போ காம்படிஷன் வந்துட்டுனால 97-98% பிரேக் இவன் போயிடுது இன்றைக்கி. சும்மா இந்த மாதிரி இன்னொரு ஏர்லைனை போட்டு பார்க்குறது ஏன் அப்படி இருந்தால் நான் இண்டிகோ 787 ஃப்ளை பண்ணலையா? வேர்ல்டில் பெஸ்ட்டு கம்பெனிஸ் எல்லாமே இது வச்சுருக்காங்களே. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வருது, ஏர் ஃப்ரான்ஸ் வருது, ஆல் நிப்பான் வரான். ஸோ ஆல் த கம்பெனிஸ் லேட்டஸ்ட். இப்போ நீங்கள் வந்து கார் வாங்கினான்னாக்கா இல்லை எனக்கு வந்து ப்ரீமியர் பத்மினி அம்பாசிடர் தான் வாங்குவேன்னு. அதே அம்பாசிடர் காரை இப்போ புதுசாக வரான். அம்பாசிடர் கார் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் இஸ் கோயிங் டு கம் வித் நியூ கார் ஆஃப் த லேட்டஸ்ட் டிசைன்ஸ். உங்களுக்கு அதே ஃபியூல் இன்ஜெக்ஷன், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எல்லாம் வச்சு வரப்போகுது, டிஜிட்டல் டேஷ்போர்ட்ஸ் அண்ட் ஆல் தட். ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு பாடம், ஒரு படிப்பினை. எங்கேயாவது காம்ப்ரமைஸ் இருந்திருக்கா? எங்கேயாவது ஒரு இடத்துல இன்ஜினியர் சரியாக பார்க்காம விட்டானா, மொட்டை கையெழுத்து போட்டிருக்கானா, இதெல்லாம் தான் இப்போ வரப்போகிறது இந்த என்கொயரியில். ஸோ இதை வச்சுக்கிட்டு யாரோ ஒரு இன்ஜினியர் அங்கே சொன்னால் இங்கே சொன்னால் ஒன்றுமே இல்லைங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், என்னுடைய ஃபார்மர் கொலீக்ஸ் தான் 1990 ஏர்பஸ் 320 விழுந்தபோது அதனை ஓட்டி கொண்டிருந்த பைலட்ஸே சொன்னாங்க அது வந்து சேஃப் இல்லையாக்கும், ஃப்ளை பை ஒயர் டை பை ஃபயர்னு இந்தியா டுடே ரேப்பர் போட்டான் பெங்களூர் ஆக்சிடெண்ட்டை வச்சுக்கிட்டு. அப்போ ஒன்றுமே பண்ணல, எல்லாருமே பயந்தாங்க. அப்போ வந்து இவர் நாட் ஹர்மோகன் தான், ஆரிஃப் முகமது கான் யூனியன் மினிஸ்டர் 21 பிப்ரவரி 1990 எல்லா 320 கிரவுண்ட்மெண்ட்டும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். அப்போ இருக்கிறவங்கெல்லாம் தெரிஞ்சவன் தெரியாதவன் அந்த ஃப்ளை பை ஒயர் டெக்னாலஜிங்கிறது என்னென்னு தெரியாதவங்கெல்லாம் பேசினான். ஏர்பஸ் இண்டஸ்ட்ரி ஒரே ஒரு லாயர் இது பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டான், இந்த மாதிரி எல்லாரும் தலை பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லோரும் நான் என்கொயரி கூப்பிடுவேன், இல்லைனா உங்கள் மேலே டெஃபமேஷன். அன்றைக்கி வாயம் ஒன்றுவங்க தான் பார்க்கலாம், யாரும் திறக்கல. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்கொயரி நடந்தது, ப்ரூவ்டு இட் வாஸ் அ பைலட்ஸ் எரர் இன் பெங்களூர் ஆக்சிடெண்ட். ரெண்டாவது, இந்த மக்களுடைய மனசில் அதனுடைய சேஃப்டியை பற்றி கிளாரிட்டி வரணுங்கிறதுக்காக ஏர் மார்ஷல் SS ராம்தாஸ் தலைமையில் ஒரு கமிட்டி போடப்பட்டது 320க்கு. இன்றைக்கி இந்தியாவில் போகிற ஃப்ளீட் எடுத்தேன்னாக்க 80 to 85% ஏர்பஸ் ஃபேமிலி தான். 320 ஸ்டாண்டர்டு, அதனுடைய மினியேச்சர் வெர்ஷன் 319, என்லார்ஜ் வெர்ஷன் 321. இப்போது இது எல்லாத்தையும் இந்த 787 ஈக்குவலண்ட்டாக ஏர்பஸ் கார் என்ன பண்ணலாம், அதே ஃபீச்சர்ஸ்லாம் பண்ணி ஏர்பஸ் 350ன்னு ஒரு ஏர்க்ராஃப்ட் கொண்டு வந்திருக்கான். அது ஏர் இண்டியா வாங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் கார்ப்பரேட் வார். நம்ம பப்ளிக் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து கரெக்டாக அசஸ் பண்ணணும். எவ்வளோ நல்ல இதாக இருந்தாலும் நம்மளோட மெயின் கன்சர்ன் ட்ரெயின்டு க்ரூ, ட்ரெயின்டு கேபின் க்ரூ, லைசன்ஸ்டு இன்ஜினியர்ஸ். அஃப்கோர்ஸ் கேபின் க்ரூ அண்ட் பைலட்ஸ் தேர் ஆல்வேஸ் லைசன்ஸ்டு, இதெல்லாம் ஃப்ளை பண்ண முடியாது. லைசன்ஸ் அண்ட் குவாலிஃபைடு இன்ஜினியர்ஸ். நான் ஏற்கனவே பல சேனலில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இன்ஜினியருக்கு ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. இன்ஜின், ஏர்ஃப்ரேம்ஸ், ஏவியானிக்ஸ்னு எல்லாம் இருக்குது. அவங்களுடைய வேலைகளை அவங்க பண்ணினார்களா அப்படின்னு பார்க்க வேண்டியது தான் பொறுப்பே தவிர, அதை விட்டு அவன் சொன்னான் இவன் சொன்னான். நாளைக்கே வந்து எனக்கு கொஞ்சம் பவர் இருந்துன்னா ஒரு 50 சேனலை கூப்பிட்டு பகிரங்க உண்மைகள் மதியம் 2 மணிக்கு நான் சொல்லுகிறேன் நானே ஃபேஸ்புக்கில் போட்டு உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சும்மா அப்படி அள்ளி விடுறது, இது தயவு செஞ்சு நிறுத்தணும். ப்ளீஸ் எக்ஸ்பெக்ட் நோட்டீசஸ். நான் எல்லாம் பயமுறுத்துறதுக்காக சொல்ல, இன்க்ளூடிங் மீ. ஃபேக்டை பேசுவோம், கலை யதார்த்தத்தை பேசணும். வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். சிங்கநல்லூர் KSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் JK காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது. சிங்கிள் பேரண்ட், மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுடன் பஸ் வசதியும் உண்டு. KSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ESI, சிங்காநல்லூர், கோயம்புத்தூர். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.